திருச்சிற்றம்பலம். குருபாதம் துணை. ஓம் மகக்கணபதியே நமக. நாராயண நாராயண. ஓம் நம சிவாய. அன்பர்களே, நம்முடைய ஆதிசேடன் சேனலில் தேர்தல் கால சிறப்பு ஜாதக தொடர்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலே இருக்கும் மல்லிகார்ஜுன கார்கே, இவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே மல்லிகார்ஜுன கார்கே போட்டியிடவில்லை. அவர் இப்பொழுது மாநிலங்கள் அவை எம்பியாக இருக்கிறார், மேல்சபை எம்பியாக. இந்த மல்லிகார்ஜுன கார்கேயினுடைய ஜாதகத்தை நாம் ஏன் ஆய்வு செய்கிறோம் என்று சொன்னால், இண்டி அலைன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்தியா கூட்டணி, அந்த கூட்டணியினுடைய மிகப்பெரிய கட்சியாக சுமார் 26 கட்சிகள் சேர்ந்திருக்கின்றன. அதாவது என்டிஏ கூட்டணியிலும் சேராமல், இந்த கூட்டணியிலும் சேராமல் வேறு சில பிரதான கட்சிகளும் மாநில பிரதான கட்சிகளும் இருக்கின்றன. சுமார் 26 கட்சிகள் இணைந்து இந்த இண்டி அலைன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றன. அந்த கூட்டணியிலே மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் பொறுப்பிலே இவர் 2022 நடந்த காங்கிரஸ் உட்கட்சி தேர்தலிலே அங்கே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே என்ற இவரும் சசி தரூர் என்ற இன்னொருவரும் போட்டியிட்டார்கள். அதிலே சசி தரூரை வென்று அவர்தான் வெல்லுவார், சசி தரூர் தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வருவார் என்று எல்லோரும் கருத்து கணிப்பு கூறிய நிலையிலே மல்லிகார்ஜுன கார்கே எதிர்பாராத விதமாக வென்றார். இப்போது இந்த மல்லிகார்ஜுன கார்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர், புத்த மதத்தை தழுவிய இவர் பார்த்திங்கன்னா, இவர் கர்நாடக மாநில சட்டசபையில் 40 ஆண்டு காலம் எம்எல்ஏவாக பணியாற்றியவர். 10 முறை சட்டசபை தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் பெற்றவர். 2 முறை நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறார். மாநில அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார். நீண்ட அனுபவம் உண்டு. கட்சியிலே பல்வேறு துறைகளிலே தலைவர் பொறுப்பில் இருந்து இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வந்திருக்கிறார். மத்தியிலும் அமைச்சர் பொறுப்பு வகித்திருக்கிறார். 2014 வெற்றி பெற்ற இவர் குல்பர்கா தொகுதியிலே 2019 காங்கிரஸின் கோட்டையாக வர்ணிக்கப்பட்ட குல்பர்கா தொகுதி, அந்த தொகுதியிலே இவர் தோல்வி அடைந்தார். பாரதிய ஜனதா கட்சி 2019 எலெக்ஷனில் வெற்றி பெற்றது. இப்போது அந்த தொகுதியிலே இவர் போட்டியிடவில்லை. அதற்கு பதிலாக இவருடைய மருமகன் அங்கே போட்டியிடுகிறார் குல்பர்கா தொகுதியிலே, கர்நாடகத்திலே. மல்லிகார்ஜுன கார்கே ஏற்கனவே அவர் மேல்சபை எம்பியாக இருப்பதனால, இப்போ பிரதான காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் பொறுப்பிலும் இருப்பதனாலே பரபரப்பான சூழ்நிலையிலே 26 கட்சி தலைவர்களிடம் பேச வேண்டிய, அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை அவர் வகிக்கிறார். அந்த இண்டி அலைன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்தியா கூட்டணி, அந்த கூட்டணியினுடைய தலைவர் பொறுப்பிலே சோனியா காந்தி இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் என்ற முறையிலே மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்வது அவசியம். இதே போல் ஆளுங்கட்சி என்டிஏ கூட்டணியிலே மிகப்பெரிய கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இப்பொழுது ஜேபி நட்டா இருக்கிறார். ஜேபி நட்டா அவர்களுடைய ஜாதகத்தை குறித்தும் நாம் ஆய்வு செய்வோம். இப்பொழுது மல்லிகார்ஜுன கார்கே இவர் துலா லக்கணம், இவருடைய ஜாதகத்தை துலா லக்கணம், துலா ராசி, சித்திரை நட்சத்திரம், 4ஆம் பாதம். கேது 5ல் இருக்கிறார், ராகு 11ல் இருக்கிறார், செவ்வாய் 11ல் இருக்கிறார், சனி பகவான் 8ல் இருக்கிறார். அப்புறம் 9ல் வியாழன், சுக்கிரன், புதன், 10ல் சூரியன். இது இவருடைய ஜாதகம். இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்தில் வியாழன், சுக்கிரன், புதன் 3 சுபகிரகங்கள் லக்னத்துக்கு 9லும் ராசிக்கு 9லும் அமைந்து, அந்த வியாழன் சந்திரனை பார்வையிடுகிறார். இந்த சந்திரனுக்கு திரிகோணத்தில் சுபகிரகங்கள் அமைந்திருக்கின்றன. சுபகிரகங்கள் எல்லாம் திரிகோணத்திலோ, அதாவது 4 சுபகிரகங்கள், இந்த 4 சுபகிரகங்களும்
ஒரு ஜாதகத்தில் திரிகோணத்திலோ அல்லது கேந்திரத்திலோ அல்லது ஒரே வீட்டிலோ சேர்ந்திருந்தால் அது மகாமங்கள யோகம். அந்த மகாமங்கள யோகம் வந்து மிகப்பெரிய ராஜயோகம். அந்த யோகத்தில் தான் இவர் தொடர்ந்து 10 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலே ஒரு சாதாரண தொண்டராக சேர்ந்தவர் இன்றைக்கு மிகப்பெரிய பொறுப்பான அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். பொதுவாக நேரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக அந்த கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருப்பார்கள். ஒரு சிலர் மட்டுமே இப்போ காங்கிரஸ், அதாவது நேரு வந்த பிறகு நேருவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியிலே தொடர்ந்து அதிலிருந்து நேரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே மற்றவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு சிலரில் மல்லிகார்ஜுன கார்கேயும் ஒருவராக காங்கிரஸ் கட்சி அகில இந்திய தலைவராக இருப்பது மிக சிறப்புக்குரியது. அப்போ பார்த்திங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் இவ்வளோ யோகத்தை இவர் எப்படி பெற முடிந்தது? தொடர்ந்து 10 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அப்படியெல்லாம் இருந்த காரணம் என்னவென்றால் இந்த மகாமங்கள யோகம். இந்த திரிகோணத்திலே வியாழன், சுக்கிரன், புதன், சந்திரன் இந்த கிரகங்கள் சேர்ந்து விட்டன. இது வந்து அதே போல் உபய ராசியான மிதுன ராசியிலே சுபகிரக தாக்குதல், அதாவது சுபகிரகங்கள் அதிகமாக சேர்ந்திருக்கின்றன. அதில் புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார். புதன், சுக்கிரன், வியாழன். இது ஒரு வகையான அதாவது உபய ராசிகளிலே வந்து, அதாவது உபய ராசி என்று சொல்லப்படுகின்ற அந்த 4 முக்கு ராசியிலே கன்னி, மிதுனம், தனுசு, மீனம் இவைகளிலே சுபகிரகங்கள் சேர்ந்தால் அதுவும் வந்து பெரிய ஒரு ராஜயோகம் பார்த்துக்கிடுங்க. அது குறித்து நான் ஏற்கனவே நம்முடைய வீடியோவில் பழைய பதிவுகளில் வந்து அது குறித்து நான் என்ன செய்திருக்கிறேன், விரிவாக அனுபவ ஜாதக ரீதியாக அந்த யோகத்தை குறித்து சிறப்பு பதிவுகள் வெளியிட்டிருக்கிறேன். இது இவருடைய ஜாதகம். இப்போ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 5ல் சனி போயிட்டுருக்கிறார். 5ல் சனி வந்து 5ல் பஞ்சமத்தில் சனி பஞ்சாய் பரத்தும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து எலெக்ஷனில் கூட நிற்க முடியாத அளவுக்கு எனக்கு ஒரே தொகுதியில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, நான் அகில இந்திய அளவிலே மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறேன், அனைத்து கட்சியினரிடமும் நான் பேச வேண்டியது இருக்கிறது, ஆல் இந்தியா முழுவதும் என்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது என்று அந்த மாதிரி பரபரப்பாக இருக்கிறார். அதுக்கு ஏற்றாப்புல 5ல் சனி, ஆனால் 5ல் சொந்த வீட்டில் இருக்கார். அதனால் உயர்ந்த தகுதியை கொடுத்துருக்கிறார். உயர்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய உயர்ந்த போஸ்ட்டுக்கு அதாவது இந்தியாவிலேயே பெரிய கட்சிகள் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சி கூட்டணியிலே மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறது. எதிர்கட்சி கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. அப்போ அந்த கட்சியில் மாநில பொறுப்பு ஆல் இந்தியா அளவில் பொறுப்பெடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பு தானே. அது 5ல் சனி ஆட்சி பெற்றதுனால அவர் உயர்ந்த தகுதியையும் கொடுத்து அதே சமயத்தில் ரொம்ப பரபரப்பாக பஞ்சாப் பறத்துற மாதிரி அவருக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக கொடுத்துருக்கு. அதே சமயத்தில் அந்த வியாழன் வந்து துலா ராசிக்கு 8ல் போயிருக்குது. இது துலா லக்னம், அது ஒரு விபரீத ராஜயோகத்தை தான் செய்யும். இருந்தாலும் அந்த 8ங்கிற முறையில் உடையில் கொஞ்சம் பதட்டத்தையும் கொடுக்கும். ஆனால் அது ஒரு வகையில் இருக்கும். ராகு கேதுக்களுடைய கோச்சார பலன்கள்லாம் இப்போ நல்ல முறையில் போயிட்டுருக்கு. அதனால தான் இவர் வந்து 2022 சசி தரூர் காங்கிரஸ் உட்கட்சி தேர்தலில் சசி தரூர் அவரை வென்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக அவர் பதவி வகிக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் வந்து திசை வந்து சுக்கிர திசை நடந்துருக்கு. அது லக்னாதிபதி திசை ஆரம்பித்து ஒரு 4 வருஷம் ஆகுது. ஆனாலும் கூட அது முதல்ல அட்டமாதிபதி என்ற அந்த ஒரு வேலையை செய்யும். இவர் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இவரை தான் பிரதமராக அந்த இந்தியா கூட்டணி அமைக்கும் போகும்போது ஒரு சிலர் வந்து இவரை பிரதமராக ஆக்கிடுவாங்களா ஒருவேளை வெற்றி பெற்றால் அப்படி என்று வரும்போதே சொல்லும்போதே மம்தா போன்றவர்களும் இன்னும் ஒரு சிலரும் அதற்கு உடன்படவில்லை. ஆமாம், அது பிறகு அவங்களே பார்த்து வெற்றி பெற்ற பிறகு பார்த்துக்கணும், இப்போ ஒருவேளை நம்ம வெற்றி பெற்றால் அதுக்கு பிறகு பிரதமர் யாருன்னு பார்த்துக்கணும், இப்போ இந்த பிரச்சனையை கிளப்ப வேண்டான்னு அந்த பிரச்சனையை அப்படியே அமர்த்தி விட்டார்கள். அப்படி எடுத்த உடனே கொஞ்சம் எதிர்ப்புகள் வர காரணம் என்னவென்றால் அந்த வியாழன் வந்து 3-6 கூடியவர். அதே சமயத்தில் சூரியன் வந்து மிகப்பெரிய பாதகாதிபதி 10ல் இருக்கிறார். அவர் வந்து 10வது லாபாதிபதி என்ற முறையில் பல்வேறு வெற்றிகளை கொடுத்தாலும் கூட
முக்கியமான உயர்ந்த பொறுப்பில் வரும்பொழுது அந்த பாதகாதிபதி வேலையை அவர் காட்டுவாரா? அப்படி காட்டினால் இந்த ஜாதகம் அதை தாக்கு பிடிக்க முடியுமா என்பதை அனுபவத்தில் தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது அல்லது ஒருவேளை அந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகளில் இவர் இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகத்தான் இருக்கிறார். அகில இந்திய தலைவராக, கூட்டணி தலைவராக சோனியா காந்தி இருக்கிறார். இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக சோனியா காந்தி இருக்கிறார். அவரும் இந்த தேர்தலிலே போட்டியிடவில்லை. அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். அவருடைய ஜாதகம் கொடுத்து சோனியா காந்தி, ஏனென்றால் அவர் முக்கியமான இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் பொறுப்பில் இன்றைக்கி இருக்கிறதுனால அவருடைய ஜாதகத்தையும் கொடுத்தும் நாம் விவாதிப்போம்.